ஹாய் மக்களே, நான் தான் உங்களை ஆர்ஜே நிர்மல் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? பருதுமலைங்க போயிட்டுருக்கோம். பருதுமலை போகிற வழியில் இப்போ சென்னை நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கோம். டைம் 2 ஆகிடுச்சு. 2 மணிக்கு இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா இன்னும் ஒருத்தர் வர வேண்டி இருக்கார். அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம என்னடா திடீர்னு பருதுமலைக்கு இந்த டைமில் போகிறீங்கன்னா, ஒன்றுமில்லை மக்களே, ஒரு சின்ன முக்கியமான வேண்டுதல் தான். என்னென்னா ஒரு 15 டேஸ் பிஃபோர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன செங்கக்குட்டி, செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, ஒரு அருமையான தங்க மகள் பிறந்திருக்காங்க. அவளுக்காக ஒரு சின்ன வேண்டுதலுக்காக தான் நாங்கள் பருதுமலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதான் போகிற வழியில் ஒரு சின்னதாக வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணி வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் மட்டும் போகாமல் எங்கள் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவர் பேர் தாங்க சுவாமி. ஒருத்தர் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இவரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாருங்க பருதுமலைக்கு. இவர் மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்னொருத்தரும் வராரு. அவர் முக்கியமான ஆள். இல்லை, நல்லா சின்சியராக ஒர்க் மணி 2:30 மணி ஆகுது, இன்னும் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மொபைலில். ஹாய் சொல்லுங்கள் பிரதர். இவர் பேர் நிர்மல் தாங்க. நம்ம கூட இவரும் ட்ராவல் பண்ணுறாரு. இவர் வந்து டாக்டர், ஸ்கூல் டாக்டர். ஏன் டாக்டர் சொல்கிறேன்னா, இவர் லேப் வச்சுருக்காருங்க. 2-3 பிரான்ச் நம்ம சென்னையில் லேப் வச்சுருக்காரு. உங்களுக்கு எதனா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணோன்னா இவர் கூட வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் 3 பேர் தான் இப்போதைக்கு நாங்கள் கிளம்பியிருக்கோம். இன்னும் ஒருத்தர் வந்து வந்துட்டாங்கன்னா அவரும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ஒரு வழியாக பருதுமலை ரீச் ஆகிட்டோம். எங்கள் பேக் சைடில் இருக்க பார்த்திங்கன்னா ரோடு, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பருதுமலை ஜங்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே டிஃபன் இங்கே பக்கத்தில் நம்ம பாட்டிமா டிஃபன் கடை கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்க சொன்னாங்க. ஸோ இங்கே டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மலைக்கிட்ட போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5 to 10 நிமிஷத்தில் மலைக்கு ரீச்சிடும். அதோ தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மலை. ஜி ஃபஸ்ட்டில் இப்படி இல்லை ஜி வரும்போது. இப்போ கொஞ்சம் பார்க்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போன வாரம் வரல, ஆயிடுச்சு ஒரு 2-3 இயர்ஸ் கிட்ட ஆகுது வந்து லாஸ்ட்டாக. அது வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் இல்லைஜி, அவரு தான் மாதம் வந்துருக்கார். நம்மளை கூப்பிடுவாரு, நான் வந்ததில்லை. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வரேன். போடுங்க ஜி. பாருங்க, இங்கே நம்ம ரிலேஷனோட லேண்ட் இது பம்பு செட்டு. பாருங்க, நல்லா பேசுகிறாப்புல. அவர்கிட்ட கொடுத்துருந்துச்சு. கேமரா தான் பேச மாட்டாப்புல. அப்படி திருப்பின்னுறாப்புல. நார்மல் டைமில் ஹேண்ட் வேல இங்கே ஒரு கோயில் இருக்குது. அது என்ன கோயில்னு தெரியல. பழைய காலத்து கோயில் மண்டபம் ஒன்று இருக்குது. பயங்கரமாக இருக்குது. பம்பு செட்டு, தண்ணி பாம்பு. தண்ணி பாம்பு பயங்கரமாக இருக்காப்பலையே, மேலே வந்துடுவாரோ. குளிக்கிறாரு, நம்மள மாதிரி அவரும் குளிக்க வந்திருக்காரு போல. நிறைய இருக்காப்பல. எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போல். தள்ளியில் விட்டுற போகிறீங்க, பார்த்து ஸ்லிப் ஆகுது. அருமையான பம்பு செட்டு ஜி. யாரா குளிக்க போகிறீங்க? அப்படியே குளிச்சிருங்க. நீ வாடா, நீ அவ்வளோ ஜி. ஹாய் சொல்லுங்க. ஹலோ, ஹாய். போய் வந்துட்டீங்களா?
சிவாய நமக. சிவாய சிவாய நமக. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ஒரு 8 o'clock மேலே பிரசாதம் வழங்குவாங்க. கஞ்சி ஊறுகாய் அந்த மாதிரி கொடுப்பாங்க இங்கே தான். ஸோ கிணறு தண்ணி இருக்கா? இருக்குது. மார்ச் ஏப்ரல் ஏறிங்க தெரியுமா? அப்போ தான் உங்களுக்கு உண்மையான ஸ்டாமினா தெரியும். இப்போ தெரியாது. மக்களே பார்த்திங்கன்னா நம்ம பருவமலைக்கு மேலே வந்துட்டுருக்கோம். இங்கே எப்படின்னா ஒரு 1 kilometers தான் வந்திருப்போம். இன்னும் ஒரு 4 to 5 kilometers இருக்குது. ஸோ பார்த்திங்களா ஃபுல்லாக எல்லா பக்கமே அடர்ந்த காடுகள் தான். ஏன்னா மங்கி இருக்குது, மயில் இருக்குது. ஸோ எங்கள் டைம் வீடியோ எடுக்கும்போது மயிலும் பார்க்க முடியல, மங்கியும் பார்க்க முடியல. ஸோ இன்னும் மேலே இருக்குது. போகிற வழியில் என்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? சுவாமிஜி வள்ளி விடுங்க. சூரிய ஒளி எடுங்க. அழகா இருக்கு. ப்ரோ டக்குன்னு போயிடலாம் ப்ரோ. வந்து 500 தான். பொறுமையாக போயிட்டு வாங்க. என்ன போட்டிங்களா? நான் எடுக்கட்டுமா வீடியோ? போடு இங்கே போடியா? இல்லை நான் வீட்டுக்கு பேசிடுவேன். ஜி அதெல்லாம் இருக்குங்க. என்ன ஜி போடுறீங்களா? ஷாப்லாம் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன். நம்ம நிர்மல்ஜி டாக்டர் நாய்க்கு பிஸ்கெட்டு போடுறாரு. அது போடு. நாய்க்கு மூஞ்சி வாட்டமே சரியில்லையே. ஆமாம் இது அடிபட்டு
நம்ம என்ன பண்ணுறாரு 360 வச்சு கவர் பண்ணுறாரா? மில்க் பிஸ்கெட் நாய்க்கு பிடிக்கல போல். நெக்ஸ்ட் டைம் குட் டே பிஸ்கெட் வாங்கி போடுங்க ஜி. ஓ நமச்சிவாய சிவாய நமக. ஓ நமச்சிவாய. நமக்கு இங்கே ஒரு சுவாமி இருக்காங்க, அம்மன் இருக்காங்க. ஸோ வேண்டுதலுக்கெல்லாம் வேண்டிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. நமச்சிவாய சிவாய நமக. ஓ நமச்சிவாய சிவாய நமக. காய்ஸ் நீங்களும் பார்த்துருக்கோங்க. ஒரு டைம்னா இங்கே வந்து போங்க பருவதமலைக்கு. நீங்கள் நினச்சது காரியம் கண்டிப்பாக நடவேறும். ஸோ நீங்கள் பக்தியோடு வந்து நல்லபடியாக மலை ஏறி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிவபெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். நான் இது 2வது வாட்டி வரேன். ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். வேண்டிட்டு போன நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காரு. ஸோ செகண்ட் டைமும் நானும் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு 2 இயர்ஸ் தள்ளி போயிடுச்சு. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஸோ நான் சொன்ன உடனே இவங்களும் 2 பேரும் சிவபக்தர்கள். சொன்ன உடனே நாங்களும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 4 பேர் தான் வர மாதிரி இருந்துச்சு. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒருத்தருக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவரால் வர முடியல. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் வந்திருக்கோம். நான் அங்கே சொல்ல நினச்சேன், இங்கே போயிடாது. நாங்கள் அங்கே போகிற பிளானிங் இங்கே போகுது. சவுண்டு குண்டு குத்துற போகிறோம். இப்போ நாங்கள் அங்கே போகிற பிளானே இல்லை. நம்ம ஆஞ்சநேயர் இருக்காருங்க. ஃபுல்லாக நம்ம ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயா தண்ணி பாட்டில் தவிர வேறு எதுவுமே கையில் இல்லை. தண்ணி பாட்டில் தவிர வேறு எதுவும் கையில் இல்லை ஆஞ்சநேயா. தண்ணியும் கூட எல்லாத்துக்கும் தான் கூட காப்பாற்று. கூட்டமாக இருக்காங்களே. ஃபேமிலியோடு இருக்காங்க. சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க போகிற ஊர்லேருந்து. பாவம் இதை போட ஆரம்பிச்சா நீ கண்டோம் ஜட்டி வந்து ஊற்றுறோம். உருட்டுறாங்க. சிவாய நமக்கு. நம்ம சிவாயா. பாட்டிலில் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நடைபாதையை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வர பாட்டிலில் கீழே எடுத்துன்னு போய் போட்டால் நல்லாயிருக்கும். பாவம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. வர பக்தர்கள் அத்தனை பேரும் கேன் போட்டால் பிரச்சனை எல்லாம் போயிடும். இதை அம்மா ரிஸ்க் எடுத்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கேனை கீழே கொண்டு போய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசியும் ரொம்ப பேஜார் போகிறாங்க சொல்லுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க சொல்கிறத கேட்குங்க. பக்தர்கள் எல்லாமே அவங்க கேனைங்களுக்கு கீழே கொண்டு போய் போட்டுருங்க. ஸோ துப்பரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மொத்தம் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு கீழே போடல, எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வாரி அதுக்கப்புறம் கீழே. இப்போ இதெல்லாம் போய் கீழே போடணுமாண்ணே? ஆமாம், இது எதுவுமே குப்பைங்கள்லாம் மொத்தம் கீழே எடுத்து சேர்த்தணும். ஃபாரஸ்ட்டில் இந்த அளவுக்கு வச்சு இருந்தால் தான் கடை விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. வர பக்தருங்க கரெக்டாக அவங்க பொருள் அவங்க எடுத்து போனால் எந்த பிரச்சனையும். நீங்கள் எங்கண்ணா கடை வச்சுருக்கீங்க? மேலே கீழே 900 படிக்கிட்டு. 900 படியில் கடை இருக்குங்களா?
மேலே 1000 இதை பொறிக்கணும் வர. ஓகே. இப்போ அங்கே கீரை குப்பைக்கு இங்கே கீரை குப்பைக்கு பாருங்கள், ஒரே ஒரு பாட்டில் இருக்குது. இங்கே குழந்தைங்க, எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து போகணும். சரி, மக்களே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூப்பாடுலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வர பக்தர்கள் எல்லாமே கேனை கையோட கீழே கொண்டு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி கேன் கொண்டு போகிறீங்க. ஸோ அந்த தண்ணி கேனை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் கீழே போட்டுருங்க. ஸோ இல்லைனா அந்த வழிபா நடபாதையில் கடை வச்சுருவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பாருங்கள், மொத்தத்தையும் வாங்க மாட்டா தெரியல. ஸோ ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பிச்சேன்னா உங்களை விட மாட்டாங்க. சின்னையா அவ்வளோதான். சாமியை பார்க்க கூட சாமி ஒருத்தர் வந்துட்டு இருந்தவங்க அவளே காண வரேன். பிஸ்கெட்டை இந்த தொண்டியில் அடுக்கி வச்சு சாப்பிட்றாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம டாக்டரை ஸ்பீக்கர் எத்தனை சொன்னால் அவ்வளோ தூரம் சுமந்துட்டு வந்து கீழே வச்சுட்டு வந்துட்டுக்கிறார் ஸ்பீக்கரை. தம்பி என்ன பண்ணுறீங்க? தண்ணிக்கு யாருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கடி? ஒய்குட்டி, தண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? கீழே விழுந்துட போகிறீங்க, நான் தூக்கி நோட்டுமா? கீழே போகிறீங்களாடா? ஓ, அப்பா கீழே க்ளீன் பண்ணிட்டு இருக்காது. அப்பா தானா உங்கள் அப்பாவா கீழே க்ளீன் பண்ணிட்டு இருக்குது? அப்படியா? உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? பேர் என்ன சாமி? ஹரிகரனா பேரு? பாய் சொல்லுங்க. பாய். சரிங்களா? 1150 படிக்கிட்டு வந்திருக்கோம். டோட்டலாக 1350 சம்திங் ஏதோ படிக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெற்றிகரமாக எவ்வளோ படி வந்திருக்கோம்? 1263 படிக்க வந்திருக்கோம். இல்லை நான் 4 படி ஏறி நின்றுறேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து தாங்க 1263 படிக்கட்டுங்க. ஸோ இதெல்லாம் படி ஓவர். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பாறை ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா மேலே இந்த கம்பிலாம் பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீடியோவில் காட்டுறேன். அப்படியே நெக்ஸ்ட் வர வீடியோவில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ வீடியோ பார்க்குறதில்ல, உங்களை நம்பி தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லைக்ஸு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபு கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிவிடுங்க. வாங்க 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 வாங்க, பார்த்து வாங்க. கரெக்டாக முறையாக இருக்குது பாதை. உங்களுக்கு பயம் இல்லை. ஃப்ரண்ட்டில் டாக்டர் போகிறாரு, பின்னாடி சாமி வராங்க, நடுவில் நான் போயிட்டுருக்கேன். எனக்கு எதுவும் சேஃப்டியாக தான் இருக்குது. ஆமாம், ரூட்டு கரெக்டு தானே. உங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நம்மளுக்குலாம் ஏன் அங்கே வெள்ளையரி குச்சிலாம் ஏற முடியாது. ஆமாம், அது ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான்.
அதான் ஒருத்தர் கொண்டு போட்டு போயிட்டு இருப்பாங்க. போட்டு போயிடலாம், அதை ஏற்ற வேண்டியதான். எல்லாருமே யாரும் வச்சுட்டு போயிடுவோம். நீ தண்ணி பாட்டில் தானே அது, சரக்கு பாட்டில் மாதிரி மறைச்சி எடுத்துன்னு போகிறீங்க. அதெல்லாம் போடாது. சிவாய சிவாய. ஸோ கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணி பாட்டில் ஜூஸ் என்ன வாங்கிக்கலாம், இந்த மாதிரி வாங்கி குடிக்கலாம். லைனாக இருக்குது பக்கடா. போடு, நாங்கள் எங்கால போடு, டீப்பரை போடு. இப்போ எங்க அந்த ஃபோனை எடுத்து வச்சுங்கிறாரு. ஆஃப் பண்ணுறா, அதிலேருந்து கட் பண்ணி தர. இந்த இடம் நல்லா ஒன்று பிடிக்கலையா, நல்லா இடம் பண்ணலாம். நீங்கள் பார்த்து நல்லா லாங்காக தெரியுது வெளிச்சமாக. இல்லை, நான் எடுத்த இடம் வந்து டாப் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். பிஸ்கெட் அதுங்க போட இது போட்டுருக்கலாம் போல. மண்ணு சரியில்லை சொல்லி வச்சுக்கலாம். சுவாமி நமசிவாயா. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலேயே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். தூக்கி கட்ட மாட்டோம், கட்டிங்க வேஸ்ட்டு தானே. ஒரு 2 ஹவர்ஸ் மேலேயே ட்ராவல் பண்ணியிருப்போம்ல. நம்மளால் டாக்டருக்கு மூச்சு வாங்கன்னு தெரில, ஆளை காணோம். ஓம் நமச்சிவாய. ஆஹா ஹா 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 ஆஹா ஹா ஹா ஹா. தனுஷுக்கு அந்த வைப்பு மாதிரி வரணும். இதே மாதிரி அங்கே இருக்கான். நான் தண்ணி தூக்கி வரேன், வந்துடும். மக்களே, ஒரு வழியா கிட்ட வந்துட்டோம். இந்த படிக்கட்டு ஏறி அந்த உச்சியில் மேலே போனோன்னா சாமியை சிவபெருமானை பார்த்து தரிசிக்கலாம். ஸோ இங்கே ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மள ஏறணும். இதெல்லாம் போட்டு பிளாக்ல வீடியோஸ் இதெல்லாம் தூக்கி ஏற முடியல. அது தூக்கி நேரம் ரொம்ப கஷ்டம் தான். பின்னாடி கட்டிருந்தோம்னா இங்க பாரு என்ன பாரியா, அந்த வேஷ்டியில இதை கட்டி பின்னாடி இப்படி ஷோல்டரை கட்டிக்க முடியுமா பாரு. மேலே ஏற வரையும் கை பிடிச்சி, ஏன்னா 2 கை சப்போர்ட் பண்ணி ஏறணும். 360 அந்த மாதிரி 360 கூட இடுப்புல ஆனா சொல்லிக்கோ.
360 யாரா பிடிச்சிங்க. முடியல. கொஞ்சம் ஆஞ்சநேயர்கள் நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே ஒரு பாயிண்ட் தான். எப்படி கட்டுவேன் கட்டு. நமச்சிவாயா போ நமச்சிவாயா நிற்காதீங்க இந்த ஸ்பாட்டில். நம சிவாயா. ரொம்ப ரிஸ்க்கு தான், வீடியோ எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். உங்களால் முடிஞ்சது லைக் அண்ட் கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. ஏறுங்கய்யா. ஏங்க ஐயா 360 கேமரா செக் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குல்ல. வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. லேடிஸ்க்கெலாம் வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஏஜ் ஆனவங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குச்சி முனையில் பிடிக்கும், முனையில் பிடிக்கும். முனையில் ஓம் நமச்சிவாயா. ஏரியா ஓ நம்ம இதில் வேறு இப்போ நீரோட்ட காட்டுற குச்சி வேறு கொடுத்துருக்கீங்க. நீரோட்டம் காட்டுற குச்சா? அது என்ன குச்சி? என்னாலே மேலே போக முடியல. எங்கே லிங்க? ஓம் நமச்சிவாயா. சிவாய நமக. ஓ நமச்சிவாயா. ஓடியா சிவாய நமக. ஏங்க ஒரு லைக்குக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க விட்றாங்க. வெயிட்டா இருக்கிற நீ வேற தண்ணி வச்சு கயிறு கொடுக்கலையே. ஓ நமச்சிவாயா. சிவாய நமக. அடிக்கலாம் நீ நைட்ல ஏறினேன். இதே ரெண்டாவது டைம். சிவாய சிவாய நமக. இங்கேருந்து சிமெண்ட் கல்லெல்லாம் தூக்கி கட்டியிருப்பாங்க. பள்ளிங்கிற இது ஒரு ரிஸ்க்காக இருக்கும் ஜி. இன்னைக்கு டோட்டலாக வேறு. இல்லை தலை அந்த இதெல்லாம் பண்ணுறாங்களே. அதான் இது ஒரு ரிஸ்க்கா? அதெல்லாம் பண்ண ரீசெல்லாம் போகணும். இல்லை அந்த அப்போ விசேஷ நாளில் வரும்போது நிறைய கூட்டம் வரும்ல, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தீங்க வச்சிடணும். அதே இல்லை ஜி, அதான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஃப்ரீயாக இருக்காது. ஒட்டி 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 நிற்பாங்க. அப்போ மக்கள் அதிகமாக வரும்போது கொஞ்சம் பொருள் எடுத்துன்னு போகலாம். இப்படி போகணுமா? இப்படியே போனா? இதான் மண்டபம், வெல்கம் மண்டபம். இதெல்லாம் எடுக்க மாட்டேன். நம்ம எப்படி போனோம்? நம்ம இப்படி தான் இதில் தான் போனோம், மண்டபத்தில் தான் போனோம். வாங்க. ஸ்டே மண்டபம் நிற்கிறது. குஸ்ட்டு போட்டு போயிருக்காங்க. சரக்கு பாட்டில் இல்லைங்க. இங்கே பாருங்க, போயிடுங்க உள்ளே போயிடுங்க. கிளாஸ் இருக்குது, சரக்கு பாட்டில் இருக்குது, காயா பீடி இருக்குது. விழுப்புரம் மரத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க. வாய்ப்பே இல்லை.
அசுத்தம் பண்ணுறாங்க. இல்லை அங்கேருந்து வந்து இருக்காங்க. இதுக்கு நான் வருவாங்க அங்கேருந்து. ஐயோ முக்காசு பேர் அதெல்லாம் வருவாங்களே வண்டியே தான் ஏறுது. போதையில் தப்பி தவறி யாரும் இறங்கும்போதுன்னா ஒன்று தான் வருது. ஒரு வருஷம் பற்றியா இல்லை திரும்ப நைட்டில் குரங்கு பிரச்சனை இருக்காதுல்ல. இந்த செஞ்சு ராணிக்கோட்டை இருக்கீங்களா? ராஜாவோட ராணிக்கோட்டை அது ரொம்ப சூப்பர். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் பீஸ்ஃபுல் டைம். அது ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான். அது நிறைய சீக்ரெட் வழிலாம் இருக்குல்ல. அதான் இது சீக்ரெட் தான். இது பொறுமையாக பண்ணு. சிவாய சிவாய நம்ம வச்சுங்க. வர சொல்லுங்க. வரேன் இருக்கா பார்த்தா எத்தியாச்சா? ஹாய் மக்களே, ஒரு வழியாக மேலே ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் பருவமலை கோவில். 4.5 hours கழித்து மேலே ரீச் ஆகிருக்கோம். எல்லோரும் ஒரு வழி ஆகிட்டாங்க. ஸோ சிவன் பக்தியில் எதுவும் அந்தளவுக்கு தெரியல. இங்கெல்லாம் தண்ணி இருந்துச்சு, தண்ணியே இல்லை இங்கெல்லாம். குளம் வருது இங்கே பின்னாடி. இங்கெல்லாம் தண்ணி இருந்தது. உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா சில்லுன்னு இருக்குல்ல. சில்லுன்னு இருக்குது. இதான் உணவு எடுத்துக்கிட்டு செல்வோம். அதான் இந்த ட்ரோன் ட்ராவல் எனக்கு தெரிஞ்சு 360 போட்டால் வேறு லெவல் இருக்கும். ட்ரோன் போட்டு கொஞ்சம் வரையும் விட்டுனோம்னா வேறு லெவலில் இருக்கும். வரதான் போகணும். ஏன்னா எவ்வளோ 7:45 மணி வந்தேன் நான் வந்தேன். சரி மொத்தமாக பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பூஜை பண்ணாமல் அப்படியே இருக்கேன். புகை மூஞ்சி அடியுது அப்படியே. அதான் 450 மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க, வாங்க அப்படிக்கா. சண்டே டைமில் எதுக்கு அதெல்லாம்? சரி ஒன்று தான்.
தண்ணியில் வச்சிருந்தல உள்ள கோயிலில் கொடுத்துருக்காங்க உத்ராட்ச கொட்டை. வரவங்களுக்கு உத்ராட்ச கொட்டை, கழுகுந்து ஸ்வீட்டு அவங்களால முடிஞ்சது எல்லாம் கொடுக்குறாங்க. என்னடா பண்ணுற? டேய் டேய் சண்டை போடாதீங்கடா. ஏங்கடா சண்டை போடுறீங்க? ஓம் நமச்சிவாய சிவாய நமக சிவனே போற்றி. என்னென்ன தீயா சுகாப்பியா? பாதாம் பழம். தேடி அவர்கிட்ட தான் போக கடைசியா. மக்களே பார்த்தீங்களா, பருவமலை வர ரூட்டெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. காடு முள் மேடு அப்படியே ஏறி வந்துட்டோம். ஸோ நல்லபடியாக மேலே வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். சாரி மக்களே, சாமியை காமிக்க முடியல. ஏன்னா உள்ளே ஃபோன் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சாமி உங்களுக்கு காமிக்க முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது உங்களுக்கு சாமியை காமிக்கிறேன். ஓகேங்களா? சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ நம்ம கூட வந்தவங்க எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சாமி தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரோ எப்படி இருந்தது? சாமியை பார்த்தீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வெள்ளையங்கிரியில் கூட அந்த அளவுக்கு தரிசனம் பண்ணது கிடையாது. இங்கே வந்து ஒரு 10-15 நிமிஷமாக உட்காந்து ஒரு மற்றவங்க வந்து நம்ம போய் பார்ப்போம், அங்கே பூசாரியை தான் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே நம்மளே அதை வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா திருப்தியாக. சுவாமிஜி சாமியை பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தது சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையாக இருந்தது. மனசுக்கு நிறைவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்ததுக்கு. கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இருக்கு. வாங்க நீங்களும் வந்து பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் நிர்மல்ஜி தான். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இது பண்ணிடுவோம். ஓகே சாமி. அதே மாதிரி சொன்னாங்க, இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. சிவனை வந்து நாங்கள் கையால் தொட்டு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம் எல்லாமே பண்ணோம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது மக்களே. சரி, நான் இவ்வளோ பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா அதை பார்த்தீங்களா, இந்த குட்டி ஸ்ரீராம் ஜெயராம் மங்கி கேத்தோல் நிறைய இருக்காங்க. நீங்கள் ஒரு பேகு பொருள் எல்லாம் உஷாராக வாட்டர் கேனில் கொண்டு வரீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கணும். வாட்டர் கேன் கொண்டு வந்தீங்கன்னா திருப்பியும் கீழே போய் போட்டுருங்க. மேலே எதுவும் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வந்ததுக்கு மனசு திருப்தியாக இருந்துரு மக்களே. சரி மக்களே, உங்களுக்காக நான் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எனக்காக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாய் மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.